நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இணை சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் நாளைய பரீட்சைக்கு தோற்றுவார்களா? ශේප්කත් සම්බන්ධ වෙන්නේ විභාගවලට සහභාගී වුණ නැත්නම් ඔවුන් අසමත් ශිෂ්‍යයන් විදිහට සැලකෙනවා. சாலை கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் பாகங்கள் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமானவை என ஊர்ஜிதம். இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு சாலை கடற்பரப்பின் கிழக்கு பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட ஹெலிகாப்டர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 1997 ஆண்டு மார்ச் மாதம் விபத்திற்குள்ளான MI-24 ரகத்தை சேர்ந்த CH-614 என்ற ஹெலிகாப்டர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் ஒன்றுக்கு இலக்காகி வீழ்ந்ததாக புலனாய்வு பிரிவினர் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தனர் என இலங்கை விமானப்படை தெரிவித்தது. இந்த ஹெலிகாப்டரை 1996 ஆண்டு இலங்கை விமானப்படையினர் கொள்வனவு செய்துள்ளனர். பளையிலிருந்து ஹிங்குரங்கொட நோக்கி திருத்த பணிகளுக்காக பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. குறித்த ஹெலிகாப்டரின் பாகங்கள் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சடலங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என இலங்கை விமானப்படை தெரிவிக்கின்றது. 2015 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு விஜயத்தை நிறைவு செய்து எருசலேத்தில் இருந்து மீண்டும் ரோமை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே ஊடகவியலாளர்களிடம் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இதனை கூறியுள்ளார். ஆசிய விஜயத்தினை 2 கட்டங்களாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளேன். இந்த விஜயத்தின் போது தென்கொரிய இளைஞர்களை சந்திக்க எண்ணியுள்ளேன். அத்துடன் ஜனவரி மாதம் இலங்கைக்கு 2 நாள் விஜயம் மேற்கொள்ள உள்ளேன். அதன் பின்னர் பிலிப்பைன்ஸுக்கு செல்ல எண்ணியுள்ளேன். சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் மக்களை சந்திக்கவும் நான் தீர்மானித்துள்ளேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் இடம்பெற்றது. புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் சிறந்த முறையில் வரவேற்றார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம், புனரமைப்பு மற்றும் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் மீனவ பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் பிராந்தியத்துக்கு பொதுவாக நன்மை தரக்கூடிய விடயங்கள் பற்றி நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் அது உலகளாவிய ரீதியில் நன்மை பயக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவம் பிராந்திய நாடுகளின் செயற்பாடுகளுக்கு பெரிதும் நன்மை வைக்கும் என தெரிவித்த ஜனாதிபதி சாக் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் கூறியிருக்கின்றார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷரீஃபுக்கும் இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வொன்றை பெறும் விவகாரம் குறித்து 2 நாடுகளின் வெளிவிவகார செயலாளர்களும் தொடர்பில் உள்ளதாக இந்திய வெளிவிவகார செயலாளர் சுஜாதா சிங் கூறியுள்ளார். மும்பை தாக்குதல் தொடர்பான வழக்கை விரைவுபடுத்துவதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்த வேண்டும் என நவாஸ் ஷெரீஃபுடனான சந்திப்பில் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஏனைய சாக் நாடுகளுடனான உறவை போன்று பாகிஸ்தானுடன் உறவுகள் பேணப்படும் என நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாக் நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக இந்திய வெளிவிவகார செயலாளர் சுஜாதா சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது பதவியேற்பு நிகழ்விற்கான அழைப்பை ஏற்று கலந்து கொண்டமைக்கு நாடுகளின் தலைவர்களுக்கு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமராக பதவியேற்ற பின்னர் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீத் கர்சாயுடன் முதலாவது இருதரப்பு பேச்சுவார்த்தையை நரேந்திர மோடி மேற்கொண்டிருந்தார்.
இதேவேளை இந்தியாவில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜ்நாத் சிங்கிற்கு உள்துறை அமைச்சும், அருண் ஜேட்லிக்கு நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சும், சுஷ்மா ஸ்வராஜிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சு பதவியை ஏற்றுள்ள முதலாவது பெண்ணாகவும் இந்திய வரலாற்றில் இவர் இடம் பிடித்துள்ளார். பாஜகவின் மற்றொரு சிரேஷ்ட தலைவர் நிதின் கட்கரிக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த மேனகா காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நஜ்மா ஹெப்துல்லா சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளதுடன் ரவிசங்கர் பிரசாத் தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சட்டம், நீதித்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். நீர்வள மேலாண்மை அமைச்சராக உமா பாரதி நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அசோக் கஜபதி ராஜுவுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜுவல் ஓரம் பழங்குடியின் விவகாரத்துறை அமைச்சராகவும் ஹர்ஷவர்தன் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக நீதி அமைச்சராக தாவஷான் கொலாட் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை புதிய இந்திய அரசாங்கத்தில் உள்ள 14 அமைச்சர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பாஜக கூட்டணியில் தமிழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாசுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை. அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு உள்ளமையே அதற்கான காரணம் என பாஜக தகவல்கள் குறிப்பிடுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அமைச்சர் ஒருவரின் சராசரி சொத்து மதிப்பு 13 கோடி இந்திய ரூபாய்கள் எனவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களின் சராசரி வயது 60 விட அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் 70 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாஜகவின் புதிய அமைச்சரவையில் மூத்த தலைவர் LK அத்வானி இடம்பெறவில்லை. 46 பேரை உள்ளடக்கிய அமைச்சர்கள் பேரவையில் 7 பெண்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அதில் 6 அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவின் புதிய வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜுக்கு இலங்கையின் மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிஸ்த தேரர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் அவர் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இந்த பதவி உறுதுணையாக அமையும் என இந்தியாவின் புதிய வெளிவிவகார அமைச்சருக்கு பானகல உபதிஸ்த தேரர் கடிதம் ஒன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை மகாபோதி சங்கத்துக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்கும் ஒருவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சாஞ்சி விகாரின் வருடாந்த உற்சவத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் அதனை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற சாஞ்சி சர்வதேச பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகளுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குறித்து நன்கறிந்த வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் இந்தியாவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். மட்டக்களப்பு கழுதாவளை மகாவித்தியாலயம் மற்றும் பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் உயர்தர விஞ்ஞான தொழில்நுட்ப பிரிவினை திறந்து வைக்கும் வகையிலேயே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கல்விச் சேவைகள் அமைச்சர் மொஹான்லால் கிரேரு மற்றும் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளிட்ட மேலும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வின் போது மரநடுகையும் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், பல அரசியல் மாற்றம் ஏற்படுகின்றது. இதற்கு விசேடமாக எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் அந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு அவர் அழைத்திருந்தார். இதனூடாக நான் நினைக்கின்ற எதிர்காலத்தில் இது என்னத்தை வழிகாட்டுகின்றது என்றால் உங்களுக்கு நன்கு தெரியும், சிறந்த முறையில் இலங்கையுடன் ஒரு சிறந்த நட்புறவை இந்திய அரசாங்கம் பேணிக்கொண்டு மேலும் கூடுதலான அபிவிருத்திகளையும் கூடுதலான வளங்களையும் இலங்கை அரசாங்கத்துக்கு, அது மாத்திரமல்ல கூடுதலான நன்மதிப்பையும் உலகத்தில் ஏற்படுத்துவதற்கு சிறந்த ஒரு களமாக தற்பொழுது இந்தியா மாற்றப்பட்டிருக்கின்றது. வெளிவார அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே இங்கு வருகிறது. அவரை நான் தான் அழைத்து சென்றேன். பணியில் இருந்த இடம்பெயர்ந்த புலம் முகாமுக்கு நிலைமைகளை அறிந்த ஒரு வெளிவார அமைச்சராக இந்த பிராந்தியத்திலே தற்பொழுது முடிந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மதிப்புரிய பிரதம மந்திரி மோடி அவர்களின் அரசாங்கம் சாட் நாடு என்று சொல்லுவோம், அந்த நாடுகளுடன் சிறந்த நட்புறவை படி சிறந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை பிராந்தியத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒரு வழிவகுக்கின்ற அரசாங்கமாக தற்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது.
யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்றும் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இணை தலைமை வகித்தனர். யாழ் மாவட்டத்தின் கல்வி, சுகாதாரம், மின்சாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரணிமடை நீர் விநியோக திட்டம் தொடர்பிலும் பிரதேச செயலகங்கள் ஊடாக ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்திலே வேலையேற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு தொண்டர் அடிப்படையில் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கின்ற பட்சத்திலே அவர்களுடைய விண்ணப்பங்களை பெற்று நாங்கள் அடுத்த நடவடிக்கையாக எடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அதாவது இந்த வாலண்டியர் சர்வீஸ், அதாவது இந்த தொண்டர் படையினுள் சேர்க்கின்ற பொழுது அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அதனுடைய உண்மையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. பிரதேச செயலாளர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இந்த ஆட்சேர்ப்பில் அல்லது தொண்டர் படைக்கானதில் பரப்புரையாளர்களாக பிரதேச செயலர்கள் பங்கு பெற்று போகின்றார்களா? உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? இல்லை, அதாவது உங்களுக்கு இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றீர்கள். எல்லாருக்கும் தான், அதாவது எல்லாருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது மாவட்ட செயலருக்கும் பிரதேச செயலர்களுக்கும். உங்களுடைய பதில் அதற்கு என்னவாக இருந்தது? அதாவது நீங்கள் இந்த படையணி, இந்த படையோ தொண்டர் படையோ எங்களுடைய இளைஞர்களை இணைப்பதற்கு அவர்கள் வந்து அதிக அளவில் சேருகிறார்கள் என்பதென்றால் தான் உங்களிடம் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இதனுடைய பரப்புரையாளர்களாக அல்லது முகவர்களாக தொழிற்பட போகின்றீர்களா? இதில் உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? இந்த ராணுவத்தால் சொல்லப்பட்ட செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இல்ல, இவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? அதாவது சொல்லப்பட்டது, அதாவது இந்த அவங்களோட நோக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம் தவிர இதுல வேறொரு விளக்கமும் இல்லை. யாருக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்க? பிரதேச செயலாளர்களுக்கு வரணும். பிரதேச செயலாளர்களுக்கு இவங்கள், அதாவது இந்த ராணுவ அதிகாரிகள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நடந்த விளக்கம். ஒரு விஷயம் அனாவசியமான கேள்விகள் இது அதற்குரிய சந்தர்ப்பமே இல்லை. எப்படி நீங்கள் அப்படி கேட்க முடியாது? இது அதற்குரிய சந்தர்ப்பமே இல்லை. சும்மா பொய்யாக கொடுக்க வேண்டாம். கிழக்கு மாகாண சபையின் மாதாந்த அமர்வு இன்று நடைபெற்றது. யுத்தத்தின் போது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஞ்சலி செலுத்தியமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண சபை கட்டடத்தில் இன்று முற்பகல் சபை அமர்வுகள் இடம்பெற்றன. இதன்போது யுத்தத்தின் போது உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இதன்போது சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. ஆகவே அந்த மக்களை பொதுவாக மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையிலே அவர்களை நினைக்க வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த சபையிலே அந்த மக்களுக்கு, உறவுகளை இழந்து போன மக்களுக்கு அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றால் மாத்திரமே இவ்வாறு செயற்பட முடியும் என சபை தவிசாளர் கூறினார். அவ்வாறு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்களை சபையில் முன்னெடுக்க முடியாது. அனைத்து தரப்பிலும் பலர் உயிரிழந்தனர். அதனை அனைவரும் அறிவர். நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கினால் உங்களுக்கு அதனை செய்ய முடியும். யுத்தம் காரணமாக சிங்களம், முஸ்லிம் மற்றும் தமிழ் என அனைத்து இன மக்களும் உயிரிழந்தனர். அவ்வாறாயின் உயிரிழந்த எமது மக்களுக்கு அஞ்சலி செலுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். பொதுமக்கள் உயிரிழந்தமைக்காக அனுதாபம் தெரிவிக்க முடியும். எனினும் இந்த உலகில் இந்த பயங்கரவாதியான பிரபாகரனை நினைவு கூற இடமளிக்க முடியாது. உயிரிழந்த உங்கள் உறவுகளை நினைவு கூற வேண்டாம் என எமக்கு கூற முடியாது. எனினும் பயங்கரவாதி ஒருவரை நினைவு கூற உலகில் எந்த அரசாங்கமும் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. இவர்கள் அணிந்திருக்கும் கருப்பு பட்டி நீளமாக இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும்.
மகிந்த சிந்தனையின் கீழ் தேசிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டு வரும் பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டம் வடமாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த வைபவம் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் இதன்போது அவர் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை கிளிநொச்சி ராணுவ படை பிரிவினால் இயக்கப்படும் கணனி கற்கைநர் நிலையத்துக்கான புதிய இடம் கிளிநொச்சி காமினி மத்திய கல்லூரியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் இன்று காலை 11 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் ஒரு தொகுதி கணனிகள் கிளிநொச்சி கட்டளை தளபதி சுசந்த ரணசிங்கமிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையத்தின் ஊடாக கணனி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதுடன் இதன் மூலம் பாடசாலை மாணவர்கள் பெரிதும் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நாம் ஏற்கனவே அறிவித்த மூவரும் மலேசியாவில் கடந்த 15ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை இலங்கை போலீசார் கோலாலம்பூரில் இருந்து நேற்றிரவு நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். இவர்களில் முல்லைச்செல்வன் என விடுதலை புலிகள் அமைப்பினரால் அழைக்கப்பட்டுள்ள சந்திரலிங்க ராஜா குஷாந்தன் என்பவரும் அடங்கியுள்ளார். இவர் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் மலேசியாவில் இருந்துள்ளார். இவருக்கு எதிராக பிடியாணை மற்றும் சிவப்பு அறிவிப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. மலேசிய போலீசாரினால் இவர் கைது செய்யப்பட்டு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று மகாதேவன் கிருபாகரன் என்பவரையும் மலேசிய போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் 2006ஆம் ஆண்டில் மலேசியாவுக்கு தப்பி சென்றுள்ளதுடன் அன்று தொடக்கம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். அத்துடன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட செல்வத்துறை கிருபானந்தன் என்பவரும் 2006ஆம் ஆண்டில் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். தேசிய மனித வளம் மற்றும் சேவை வாய்ப்பு கொள்கைகள் மூலோபாய பிரதான திட்டம் தொடர்பில் தெளிவூட்டும் செய்தியாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இந்த கொள்கையின் முக்கியத்துவம் தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் டிவ் குணசேகர தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட போது அதில் கல்வி அமைச்சர் ஒருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளாததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உயர்கல்வி அமைச்சர் ஒருவர் இல்லை, தொழில் பயிற்சி அமைச்சர் ஒருவர் இல்லை. நான் அதனை அவதானித்துக் கொண்டிருந்தேன். மனிதவள அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் எம்மிடம் மனிதவளம் தொடர்பான திட்டம் ஒன்று இல்லை. அதனால் தேசிய ரீதியிலான கேள்விக்கும் சர்வதேச ரீதியிலான கேள்விக்கும் ஏற்ற விநியோகத்தினை எம்மால் வழங்க முடியாது. இவ்வாறு நாங்கள் செல்வோமாயின் இடைநடுவில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். வறுமை 8% குறைக்கப்பட்டுள்ளமையை எண்ணி நாங்கள் திருப்தி அடைகின்றோம். எனினும் அதனை அவதானித்து ஓர் நிலைப்பாட்டிற்கு எம்மால் வர முடியாது. ஆனால் இயலாமையுடைய சமூகம் ஒன்றும் உள்ளது. வறுமையும் இயலாமையும் 2 விடயங்கள். வேகமாக அபிவிருத்தியின் ஊடாக வறுமையை நாம் உடனடியாக இல்லாதொழித்தோம். எனினும் சமூகத்திற்கிடையிலான வருமான இடைவெளியில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. ஆசிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் 20வது பதிப்புரிமை குழு கூட்டம் மற்றும் மாநாடு இன்று நிறைவடைந்தது. ரத்மலானில் உள்ள ஸ்டைன் கழகத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. MTV, MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன முன்னெடுக்கும் ஆசிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் 20வது பதிப்புரிமை மாநாட்டினை ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த துறையில் உள்ளவர்களிடம் அறிவுசார் உடைமை தொடர்பிலான தெளிவை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். எனவே இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவமானது. கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் உரிமைகள் தொடர்பில் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. The topic I want to discuss or I want to present to you is clearly linked with. எனது தலைப்பு இந்த மாநாட்டுடன் மிகவும் நெருங்கியுள்ளது. அதாவது அறிவுசார் உடைமை தொடர்பிலான அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்திற்கும் இடையிலான பிணைப்பு தொடர்பில் ஆராய வேண்டும். ஒலிபரப்பு நிறுவனம், அறிவுசார் உடைமை ஆகிய இரண்டிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. Is mixed and linked with all other things we do.
அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியம் இன்று கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. இதேவேளை இணைந்த சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் பல இடங்களிலும் முன்னெடுத்து வரும் சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகிறது. நாளை நடைபெறவுள்ள பரீட்சைக்கு அந்த மாணவர்கள் சமூகம் அளிக்காவிடில் அவர்கள் சித்தி அடையாதவர்கள் என கருதப்படுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்குள் இவ்வாறான குழப்பகரமான சூழலை உருவாக்கி உயர்கல்வியை தனியார் பிரிவுகளுக்கு ஈர்த்துக் கொள்ளும் முயற்சி காணப்படுவதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளனம் தெரிவிக்கின்றது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று ஒன்று கூடிய அனைத்து பல்கலைக்கழக பிக்கு ஒன்றியம் 2 கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கையை விற்கும் அரசாங்கத்தின் கோரிக்கை மற்றும் அதற்கு எதிரான மாணவர்களை அடக்குதல் போன்ற விடயங்களை முன்வைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டை புகையிரத நிலையத்திற்கு அருகிலிருந்து ஊர்வலமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக வந்தனர். இதன்போது அனைத்து பல்கலைக்கழக பிக்கு ஒன்றியத்திற்கும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. අපේ කිසි හිරියරයක් අපාර අර ඉස්පිරිතාලේ යන කට්ටිය ගන්න දෙන්න සාකච්ඡාවකට යන්න පස් දිනකට ලෑස්ති කරලා තියෙනවා. அனுராதபுர பிக்ஷு விஸ்வவித்யாலய அனுராதபுர பிக்கு பல்கலைக்கழகம் மற்றும் பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் அத்துடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்களிலும் இன்று பிக்கு மாணவர்களுக்கு அடக்குமுறை காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்திலேயே அடக்குமுறை காணப்படுகின்றது. பணம் இருப்பவர்கள் மாத்திரம் கல்வியை மட்டுப்படுத்தும் யுகமே இது. இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் பிக்குகளுக்கு எதிராகவே அடக்குமுறை முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்களின் பிரச்சனை என்ன என்பது எனக்கு உண்மையாகவே தெரியாது. அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் எமக்கு தெளிவுபடுத்தி தீர்வுகளை எட்டுவார்கள் என எதிர்பார்த்துள்ளேன். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலேயே பிரச்சனை காணப்படுவதாக கேள்விப்பட்டேன். அதனை அங்குள்ள நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி தீர்வு காணலாம். இதனை முறையாக முன்னெடுப்போம். அரசாங்கத்திற்கோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ இந்த விடயத்தில் செயற்பட முடியாது. இதேவேளை இணைந்த சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் பேராதனை மற்றும் கொழும்பு உட்பட பல இடங்களில் சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். தமது கற்கை நெறிக்கான காலப்பகுதியை 4 ஆண்டுகளாக முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வகுப்புகளில் கலந்து கொள்ளுமாறு அவர்களை கடந்த 5ஆம் திகதி அழைப்பு விடுத்தோம். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. 28ஆம் திகதி நடைபெறவுள்ள பரீட்சைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என தீர்மானித்தோம். சமூகம் அளிக்காவிட்டால் சித்தி பெறாத மாணவர்களாகவே கருதப்படுவார்கள். இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இதனை மாணவர்களுக்காகவே முன்னெடுக்கின்றோம். அவர்கள் வகுப்புகளில் கலந்து கொண்டு பரீட்சைக்கு கால அவகாசம் கோரினால் அதனை கவனத்தில் கொள்ள பீடாதிபதிகள் தயாராகவே உள்ளனர். நாளைய தினம் பரீட்சையில் கலந்து கொள்ளாது இணைந்த சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் மற்றும் பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்தது. எந்த ஒரு மாணவரும் பரீட்சைக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை. எமது கோரிக்கைகள் உள்ளன. குறித்த பாடத்திட்டத்திற்கான கால எல்லை வழங்காத பரீட்சைக்கு சமூகம் அளிப்பது பலனில்லை. ஆகவே கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கும் வரை இணைந்த சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் பரீட்சைக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை. மாணவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று ஊடக சந்திப்பை நடத்தி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றி நிர்வாக சபைக்கு உள்வாங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினர். மாலபே தனியார் பல்கலைக்கழகத்தில் நிர்வாக சபைக்குள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி வகிக்கின்றமை புதிய விடயமாகும். இது வரலாற்று சம்பவமாகும். இது எவ்வாறு சாத்தியப்படும்? இதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கம் என்ன? ඇත්තටම ප්‍රතිපාදන කොමිසම් සභාව මාලබේ වෛද්‍ය பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மாலம்பை வைத்திய பீடத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஒன்றுதான் பல ஆண்டுகள் செல்லும் வரை இந்த பல்கலைக்கழகம் மானியங்கள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஆணைக்குழுவின் தலைவர் அல்லது வேறொருவர் நிர்வாக சபையில் இருக்க வேண்டும். இதனை அன்றிலிருந்து முன்னெடுக்கின்றோம். மாலம்பை பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் முறையாக இடம்பெறுகின்றதா என கண்காணிக்கவே இந்த முன்னெடுப்பு. இதில் இன்னும் சில வருடங்கள் மாத்திரமே செயற்படுவோம். இதுதான் உண்மை.
தேசிய கட்டமைப்பு என்ற வகையில் பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கும் உறுதிமொழியை மறைப்பதன் ஊடாக இன்று ஸ்திரமற்ற தன்மையை காணப்படுகின்றது. இதனூடாக தனியார் பல்கலைக்கழகங்களை அபிவிருத்தி செய்யும் புறச்சூழலை காணப்படுகின்றது. இவை தொடர்பான தரம் தொடர்பில் யார் இறுதியில் பொறுப்பு கூறுவார்கள்? எமது கல்வி முறையில் பல சிக்கல்கள் உள்ளன. இதனை நிவர்த்தி செய்து உறுதிமொழிகளை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. மினுவாங்குடி ஜனாதிபதி வித்தியாலயத்திலிருந்து வெட்டுக்காயங்களுடன் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று முற்பகல் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். மினுவாங்குடி மேரிஸ்பாத் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான இளைஞன் ஒருவனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் நேற்று மாலை தனது நண்பர்களை சந்திப்பதாக தெரிவித்து வீட்டிலிருந்து சென்றுள்ளதாக உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர். சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மதுபான போத்தல்கள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மினுவாங்குடை பகுதியில் மிகவும் பாழடைந்த ஓர் இடமே இது. இந்த இடத்தில் இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த இடத்திற்கு பாதுகாப்பு நடைமுறையொன்றை செயற்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் காவலரன் ஒன்றை அமைத்தேனும் பாதுகாப்பு வழங்கினால் மிகவும் சிறந்ததாக அமையும். வவுனியா மாவட்டம் ஈரப்பெரிய குளத்தில் அரசு ஊழியர்களுக்காக அமைக்கப்பட்ட குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். வடமாகாணம் வவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் அரச ஊழியர்களில் தமிழ் ஊழியர்களுக்கு ஓமந்தையிலும் சிங்கள ஊழியர்களுக்கு ஈரப்பெரிய குளத்திலும் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட காணிகளில் வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு வீடுகள் அமைக்கப்படாத பட்சத்தில் காணிகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியில் அரச ஊழியர்கள் வீடுகளை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் மின்சாரம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறித்த பகுதியைச் சேர்ந்த அரச ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக மின்சார வசதியின்மையினால் இந்த குடியிருப்பு மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். அடிப்படை வசதிகளின்மையினால் இந்த குடியிருப்புகளை விட்டு சிலர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் தமக்கான அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. காலம் கடந்தேனும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். சில தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளமையை அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அரசாங்கத்தை சரி செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து எவரும் விலக மாட்டார்களாம். அரசாங்கத்திற்குள் அமைச்சர்கள் பிரச்சனைகளுடன் இருக்கின்றனர். தமது பங்குகளை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளன. 4 வருடங்கள் கடந்தேனும் அரசாங்கத்தின் பொய், ஊழல் மற்றும் திருட்டு போன்றவற்றை புரிந்து கொண்டுள்ளமையை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஹம்பாந்தோட்டை திசமஹாராம ஒசுவின்ன ஆசனகல ஸ்ரீ அபினசாராம விகாரைக்கு பொருட்களை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சரவையின் நடவடிக்கைகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கருத்து தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்து வருகின்ற அரசாங்கம் தற்போது அதற்கான பதில் ஒன்றை தேடியுள்ளது. டிபி ஜெயசுந்தரவே இவற்றை செய்தார் என அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். அப்படி என்றால் அமைச்சரவை இதுவரை காலமும் தேங்காய் துருவிக் கொண்டிருந்ததா? மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்த இவர்கள் என்ன செய்துள்ளனர்? உலக சந்தையில் இன்று எரிபொருளின் விலை 4 வீதத்தால் குறைவடைந்துள்ளது. ஏன் இந்த நாட்டில் எரிபொருளின் விலையை குறைக்க முடியவில்லை? விலை அதிகரிக்கின்ற போது விலையை அதிகரிக்கின்றனர், விலை குறைவடைகின்ற போதும் அதனை குறைப்பதில்லை. ஏன் இவ்வாறான அரசாங்கத்திற்கு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றது? செயலாளர் தவறிழைக்கவில்லை, அமைச்சரவையே அதனை செய்கின்றது. கிராண்ட் பாஸ் ப்ளூ மெடலில் உள்ள பிரதமர் வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற சிரமதான நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. காணாமல் போன மலேசிய விமானத்தில் இருந்து பயணிகள் சிலர் தமது உறவினர்களுக்கு அனுப்பிய சில தொலைபேசி தரவுகளை மலேசிய விமான போக்குவரத்து திணைக்களமும் பிரித்தானிய செய்மதி நிறுவனமும் இன்று வெளியிட்டுள்ளன.
காணாமல் போன மலேசிய விமானத்தில் பயணித்த தமது உறவினர்கள் அனுப்பிய சில முழுமையான தொலைபேசி தரவுகளை இமார்சாட் மற்றும் மலேசிய அதிகாரிகளிடமிருந்து கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் சில சமூக இணையதள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பயணிகளின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். விமானத்திற்கும் செய்மதிக்கும் இடையில் நடைபெற்ற 14 தொடர்பாடல் தரவுகள் உள்ளதாக இமார்சாட் கடந்த வாரம் தெரிவித்தது. கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி 239 பயணிகளுடன் பயணித்த போயிங் 777 எனும் விமானம் இந்திய சமுத்திரத்தில் வீழ்ந்துள்ளதாக நம்பப்படுகின்றது. குறித்த விமானம் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து 4 மணித்தியாலங்கள் வானில் பறந்துள்ளமைக்கான ஆதாரங்களை இமார்சாட் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை தகவல்களுடன் இணைத்துக் கொள்கின்றார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம், இது வெதர் ஃபர்ஸ்ட். அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பில் நாம் ஆராயலாம். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் வடமாகாணத்தின் பல பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக எம்மால் அவதானிக்க முடிகின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தின் பல பிரதேசங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதேபோன்று மத்திய மலைநாட்டில் ஓரளவு வெப்பநிலை காணப்பட்டாலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டை பொறுத்தவரையில் வெப்பநிலையானது 20 பாகை செல்சியஸ் தொடக்கம் 30 பாகை செல்சியஸ் வரையில் காணப்படும். அடுத்து கொழும்பு, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இந்த 3 மாவட்டங்களிலும் தென்படுகின்றன. கொழும்பை பொறுத்தவரையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அடுத்து நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. இதனால் கடல் சற்று கொந்தளிப்பாகவும் அமையும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.